الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: قال إني أريد أن أنكحك إحدى ابنتي هاتين على أن تأجرني 8 حجج، فإن أتممت 10 فمن عندك، وما أريد أن أشق عليك، ستجدني إن شاء الله من الصالحين. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்திற்குரிய கணவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற சில வாரங்களாக நிக்காஹ் குறித்த திருமணம் சம்பந்தப்பட்ட பல மசாயில்களை நாம் தொடர்ச்சியாக தெரிந்து கொண்டு வருகிறோம். அதில் திருமணத்திற்கு முன்பாக நிச்சயிக்கப்படுகின்ற நிச்சயதார்த்தம் என்றால் என்ன, அதில் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்த சில தகவல்களை நாம் பார்த்தோம். நிச்சயதார்த்தத்தில் சொல்லை சார்ந்த 5 விஷயங்கள், செயலை சார்ந்த 5 விஷயங்கள், செயலை சார்ந்த 5 விஷயங்களை இதற்கு முந்தைய வாரங்களில் நாம் பார்த்து விட்டோம். சொல்லை சார்ந்த 5 விஷயங்கள் என்ன? அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு அந்த அவையை, அந்த சபையை துவங்க வேண்டும். இன்னைக்கு ஒரு சபையை துவங்கி அந்த சபையை முடிச்சிருவாங்க, யாருடைய வாயிலிருந்து பிஸ்மில்லான்னு வந்திருக்கு. கணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் இறங்க துவங்குகிறது. அதில் முதல் வசனம், முதல் கட்டளை இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்த ரப்புடைய பெயரை கொண்டு நீங்கள் ஓத துவங்குங்கள் என்று தான் அல்லாஹ் தஆலா முதல் வசனம், முதல் கட்டளை அல்லாஹ்வின் பெயரை கொண்டு துவங்க வேண்டும் என்பது. அல்லாஹ்வின் பெயரை சொல்லி துவங்கினால் அந்த காரியம் பரிபூர்ணமாக அடையும். அந்த காரியம் முறையாக நடைபெறும், முழுமையாக நடைபெறும். மேலும் அந்த காரியத்தில் யாருக்கும் எல்லளவும் பாவம் செய்கின்ற வாய்ப்பு, சிந்தனை வராது. காரணம், அல்லாஹ்வின் பெயரை சொல்லி எந்த ஒரு முஸ்லிமும் பாவம் செய்ய மாட்டான். அதே போன்று அந்த காரியத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்பு ஷைத்தானுக்கு கிடைக்காது. காரணம், அல்லாஹ்வின் பெயர் உச்சரிக்கப்பட்டு விட்டது. எந்த இடத்தில் அல்லாஹ்வின் பெயர் உச்சரிக்கப்படுகிறதோ அந்த காரியத்தை கெடுக்குகின்ற சக்தி ஷைத்தானுக்கு இருக்காது. எனவேதான் முதலில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை கட்டுகிறார்கள். அதற்கு முன்பு யாரும் கப்பலை கட்டியதில்லை. கப்பல் கவிழ்ந்தால், ஒரு ஏரோப்ளேன் விழுந்தா எவ்வளவு நஷ்டமோ அதை விட பெரிய நஷ்டம். முதலில் கப்பல் தயாரிக்கப்பட்டு அது 40 நாள் பயணித்து, வரலாற்றில் எழுதுகிறார்கள், அது காபத்துல்லாவை 7 சுற்று சுற்றி ஜூத் என்ற மலையை சென்று அடைந்தது. எந்த சேதாரமும் இல்லை. அதற்கு என்ன காரணம்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு இந்த கப்பல் துவங்குகிறது என்று அந்த கப்பல் பயணத்தை துவங்கிய காரணத்தினால் அந்த கப்பல் எந்த சேதாரமும் அடையாமல் வந்து சேர்ந்தது என்பதாக தஃசீரில் எழுதுகிறார்கள். இதே போன்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பில்கிஸ் அம்மையாருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். இஸ்லாத்தின் பக்கம் வந்து விடுங்கள் என்று. அந்த கடிதத்தில் பிஸ்மில்லாஹ் என்று எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தை கண்ணியமாக வைத்த காரணத்தினால் அந்த கடிதத்தில் பிஸ்மில்லாஹ் எழுதப்பட்ட அந்த கடிதத்தை படித்து அதில் என்ன இருக்கிறது என்பதை கவனித்த காரணத்தினால்
அல்லாஹு தஆலா அந்த பெண்மணிக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். இதற்கு நேர் மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பாரிஸ் மன்னனுக்கு நபி அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். அதிலும் பிஸ்மில்லாஹை எழுதி அனுப்புகிறார்கள். ஆனால் அவன் கடிதத்தை கிழித்தான். பிஸ்மில்லாஹ் எழுதப்பட்ட கடிதத்தை கிழித்தான். நபி அவர்கள் சொன்னார்கள், மஸ்ஸகல்லாஹு முல்கஹு, அல்லாஹ்வுடைய ஆட்சியை கிழிப்பானாக என்று சொன்னார்கள். அல்லாஹ் கிழித்து விட்டான். எனவே பிஸ்மில்லாஹ் என்று துவங்கப்படுகின்ற எந்த காரியமாக இருந்தாலும் அது முழுமை பெறுகிறது. சில ஹதீஸ்களில் இப்படியும் வருகிறது, குல்லு அம்ரின் தீபானி லா யுப்தா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபஹுவ அக்தா. எந்த காரியம் பிஸ்மில்லாவை கொண்டு துவங்கப்படவில்லையோ அது அல்லாஹ்வின் அருளை விட்டு துண்டிக்கப்பட்டு விடும் என்று வருகிறது. இதே போன்ற கணியத்திற்குரியவர்களே, நாம் அந்த பிஸ்மில்லாஹ்வினுடைய பாவினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டால் கூட நாம் மிஸ் பண்ணவே மாட்டோம். இந்த பாவினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். பிஸ்மில்லாஹினுடைய பாவிற்கு 3 அர்த்தங்களை சுருக்கமாக சொல்லலாம். அந்த பாவிற்கு உதவி தேடுதல். பிஸ்மில்லாஹ் என்றால் அல்லாஹ்விடம் நான் உதவி தேடியவனாக துவங்குகிறேன் என்று பொருள். இரண்டாவது அர்த்தம் தபர்ருக், அல்லாஹ்வினுடைய அருளை தேடியவனாக நான் துவங்குகிறேன். மூன்றாவது அர்த்தம் இல்சாக், வா அந்த பி அப்படின்னு சொன்னாலே இணைவது என்ற அர்த்தம். அல்லாஹ்வோடு நான் இணைந்தவனாக இந்த காரியத்தை துவங்கினேன். எப்ப அல்லாஹ்வோடு நாம் இணைந்து விடுகிறோமோ, அல்லாஹ் நம்மோடு இணைந்து விடுகிறானோ, அந்த காரியம் வெற்றிகரமாக முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே அந்த சபை அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு துவங்கப்பட வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ்வை புகழப்பட வேண்டும். ஹதீஸில் அபூதாவூதில் வருகிறது, குல்லு கலாமின், நிச்சயதார்த்தத்துல போய் என்ன செய்ய போறோம்? பேசதானே போறோம். நிறைய பேருக்கு என்ன செய்யணும்னே தெரியாது. குல்லு கலாமின், எந்த பேச்சாக இருந்தாலும், பேசுறதுக்கான போறீங்க, பொண்ணு வீட்டுல போய் நபி அவர்கள் சொல்கிறார்கள், எந்த பேச்சாக இருந்தாலும் சரி, லா யுப்தஉ பில் ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லாமல் துவங்கப்பட்ட எந்த பேச்சும் அது அருள் வளம் அற்றதாக ஆகிவிடும். அல்லாஹ்வினுடைய அருளை அங்கு பார்க்க முடியாது. இன்று இது போன்ற சபைகளில் என்ன நடக்கின்றது தெரியுமா? தன்னுடைய புகழ், தன்னுடைய குலப்பெருமை, தன்னுடைய குடும்ப பெருமை, இதைத்தான் பேசப்படுகின்றதே தவிர அல்லாஹ்வை யாரும் புகழ்ந்து பேசுவதில்லை. போய் உட்கார்ந்துட்டு இவர் என்ன செய்வார் அப்படின்னா, மாப்பிள்ளை வீட்டு சார்பா போனவர் யாரெல்லாம் போயிருக்காங்களோ அவங்க தன்னை அறிமுகப்படுத்துவாங்க. நான் வந்து அந்த அந்த டிப்டி கலெக்டருடைய தம்பி, இவர் ஒண்ணு இருக்க மாட்டாரு, அவருடைய தம்பி, இவருடைய தம்பி, அந்த அந்த ஊர்ல கலெக்டர் இருக்காருல்ல, அவர் எங்க மாமான்னு. அப்புறமா நல்லா விசாரிச்சு பார்த்தா தெரியும், அவரு எப்பா மாமாவுக்கும் எங்கேயோ போய் முடியும். அதெல்லாம் அப்படி இழுத்து வச்சு இவங்க அப்படி வரும். உடனே அவரு இவ்வளவு பேசிட்டாரு, உங்களுக்கு அவரு தெரியுமா, இவங்க ஊர்ல உள்ள ஒரு பெரிய ஆளு சொல்லி தெரியுமே, தெரியாது, தெரியாததை ஒப்புக்கொள்வதற்கு கூட வைக்கப்படுவாரு. அந்த ஊருக்காரனா பெரிய ஆள்னு சொல்லிட்டேன், ஒருத்தர் சொல்ல தெரியாதுன்னு சொல்லிட்டா எப்படி சொல்லுங்க தெரியுமே அப்படின்னு சொல்லிட வேண்டியது. இப்படி ஒருத்தர் மற்றவர்களை புகழ்ந்து பேசி தன்னுடைய குடும்ப பெருமை இதையே பேசி முடித்து விடுகின்றோம் சபையை. எழுந்து போன பிறகு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் பேசுனது பாத்தியா எப்படி பெருமை பேசிட்டு போறாங்க அப்படின்னு நம்மளை பத்தி அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்கு என்ன நடைபெறுகிறது? அல்லாஹ்வை பற்றி யாரும் புகழ்வதில்லை, அல்ஹம்துலில்லாஹ் என்று கூட சொல்வதில்லை. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தால் அந்த சபை அருள் வளம் நிறைந்ததாக ஆகிவிடும். எனவே அல்லாஹ்வை போற்றி புகழ வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை அங்கு மொழியப்பட வேண்டும். மூன்றாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லப்பட வேண்டும். ஹதீஸில் வருகின்றது, மா ஜலஸ கௌமுன் மஜ்லிஸன் லம் யذ்குருல்லாஹ ஃபீஹி வ லம் யுஸல்லூ அலா நபிய்யிஹிம். ஒரு சபையை அமைக்கிறார்கள், ஒரு சமுதாயம் ஒரு சபையை அமைத்து கூடி பேசுகிறார்கள், அல்லாஹ்வை யாரும் நினைவு கூறவில்லை, அவர்களுடைய நபியின் மீது யாரும் ஸலவாத்து சொல்லவில்லை என்றால் இல்லா கான அலைஹிம் திரத்தன், அது அவர்களுக்கு நஷ்டத்தை தான் தரும். அந்த சபை அல்லாஹ்வை நினைவு கூறப்படாத சபை,
நபியவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லாத அந்த சபை, அது ஏதாக இருந்தாலும் சரி, எந்த பெரிய 5 ஸ்டார்ல வச்சாலும் சரி, அது கிரத்தன் அவர்களுக்கு அது நஷ்டமாக அமையும், கை சேதத்தை ஏற்படுத்தும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வருது, அதே அபூ தாவூதில், இல்லாகாமு அன் மிஸ்லி ஜீபதி ஹிமாரி, செத்த கழுதையை விட்டு விட்டு எழுவதற்கு சமம். இவன் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு, ஒரு பிளேட் 3000 ரூபாய், ஒரு பிளேட் எடுத்தாலே 4000 ரூபாய், அப்படிப்பட்ட 5 ஸ்டார்ல உட்காந்துட்டு வந்திருக்கோம், ஏசி ஹாலு, இப்படி எல்லாம் நினைச்சிருப்பாரு. ஆனால் அங்க அல்லாஹ்வை போற்றி புகழவில்லை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லப்படவில்லை என்றால், செத்த கழுதை இருக்கின்ற இடத்தை சுற்றி அமர்ந்து விட்டு எழுந்து செல்வதற்கு சமம். அங்க போய் யார் உட்காருவா? எவ்வளவு பெரிய அறிவுறுத்தனம் அது! இப்படிப்பட்ட சபையாக நம்முடைய சபைகள் ஆகிவிடக் கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். 4வதாக நாம் அந்த பேச்சில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன என்றால், அல்லாஹ்வின் அச்சத்தை பற்றி உபதேசம் செய்து கொள்ளலாம். உபதேசம் செய்வது என்றால் என்ன? பொதுவாக அல்லாஹ்வுடைய அச்சத்தை மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யறதே வேற. பெண் வீட்டுக்காரங்கன்னா மாப்பிள்ள அல்லாஹ்வுடைய அச்சத்தோட நடந்துக்குவாரா அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்க பெண்ணு போதி இருக்கா இவ்வளவுதான். இதுல கூட ஒரு ஒரு சும்மா சம்பிரதாயத்திற்காக ஒரு கேள்வி கேட்கிறாங்க, என்ன தெரியுங்களா? பொண்ணு ஓதி இருக்கா அப்படின்னு. இது அந்த முந்து கேள்வி வர்றதே இல்லை. மாப்பிள்ள ஓதி இருக்காரா கேட்டாதான் என்னவா? இதை யாரும் கேட்கறது இல்லை. பொண்ணு ஓதி இருக்கா, ஓதி இருக்குன்னு ஓகே, அந்த புள்ள ஊருக்கு வந்து திக்கி 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 ஓதவே வரமா ஓதி இருக்குவாங்க. ஒரு தடவை கூட முடிச்சுவாங்க. ஒரு தடவை முடிச்சுட்டாலும் பெருசா இருக்கு. ஏன்னா இவங்க வீட்டுல குரான் தூக்குறதே இல்லை. கணியத்திற்குரியவர்களே, இறையச்சம் யாருக்கு வேண்டும் என்றால், ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்னா, எனக்கு இறையச்சம் இருக்கான்னு சிந்திக்கணுமா. அல்லாஹ் தஆலா அழகாக சொல்கின்றான், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், இறையச்சத்தை அல்லாஹ்வின் அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் தெரியுமா? தஸாஅலூன பிஹி, எந்த அல்லாஹ்வை முன்வைத்து நீங்கள் உங்களுடைய உரிமைகளை கேட்கிறீர்களோ அந்த அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் ஒருத்தருக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருக்கிறாருன்னு வைங்க, கடனா 4 மாசத்துல தந்துடுறேன். 8 மாசம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு, 10,000 கொடுத்த 10,000 வரல. இப்ப போய் கேட்கும் போது என்ன சொல்வாரு? ஏம்பா, அல்லாஹ்வுடைய பயமே இல்லையா? 3 மாசத்துல தரேன்னு வாங்கினிய, வருஷ கணக்கில் இருக்கிறிய, அல்லாஹ்வுடைய அச்சமே இல்லையா? எப்ப 10,000 ரூபாய் வரும்னு கேட்பாரு. இப்ப இந்த கேட்கும் போது என்ன செய்யறாரு? அல்லாஹ்வுடைய பயம் இல்லையான்னு கேட்கிறாரு. எதை? 10,000. இவரு ஒரு ஆள்கிட்ட 1 லட்சம் வாங்கியிருப்பாரு, அது போவே இல்லை. அல்லாஹ் அதான் சொல்றா, ஓ 10,000 கேட்கும் போது அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லையான்னு அவருக்கு உபதேசம் செஞ்சிய, நீ இன்னொரு ஆள்கிட்ட 1 லட்சத்தை வாங்கி 3 வருஷம் ஆச்சு, அந்த அல்லாஹ்வை நீ பயப்படு. உனக்கு வர வேண்டியதை கேட்கும் போது மட்டும் அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லையா என்று உபதேசம் செய்கின்றாயே, அந்த அல்லாஹ்வை நீ எப்பொழுது பயப்படுவாய்? அந்த அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கா? பொதுவாகவே என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த புள்ளைக்கு அல்லாஹ்வுடைய பயம் சுத்தமா இல்லை அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க அவனை முடிச்சது எல்லாம் அல்லாஹ்வுடைய பயம் கொஞ்சம் கூட இல்லைங்க, அல்லாஹ்வுடைய பயத்தை இப்படி எல்லாம் நடப்பாரா? இப்படி 2 பேரும், இவங்க அவங்கள அவங்க இவங்கள. அல்லாஹ் சொல்றான், யாருக்கு நீ உபதேசம் செய்கிறாயோ, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லையா என்று கேட்கிறாயோ, அந்த அல்லாஹ்வை நீங்களும் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன்னா சில சமயம் எப்படி ஆயிடுதுன்னா, இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, தனக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் அப்படியே பொங்கி வழிகிறதாகவும், இந்த எதிரில் இருக்கிற பார்ட்டிக்கு தான் என்ன இல்லை, அல்லாஹ்வுடைய அச்சமே இல்லை அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு பேசுறது. மற்றவங்களுக்கு நீங்க தொழுவீங்க, தொழுவ ஆரம்பிச்சிருங்க, இங்க போய் பார்த்தா ஒண்ணு இருக்காது. இப்படி அல்ல, எனக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறதா, பயம் இருக்கிறதா? ஏன் இதை சபையில் அல்லாஹ்வின் அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்கின்ற விஷயங்களை அந்த சபையில் ஏன் பேச வேண்டும் என்றால், பொதுவாக இது போன்ற சபையில நம்ம என்ன பேசுறோம்னா, நம்முடைய பெருமையை பேசிக்கிட்டு இருப்போம். இங்க சிறப்பு என்றால் எதை வைத்து, அதுதான் கவனிக்கணும். நம்முடைய சிறப்பெல்லாம் எடுத்து சொல்றோம் இல்லையா? சிறப்பு என்பது குர்ஆனுடைய அடிப்படையில், இஸ்லாத்தின் பார்வையில், அல்லாஹ்வின் பார்வையில் ஒரு மனிதருக்கு சிறப்பு இருக்கின்றது என்றால், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும்,
உங்களில் மிகச் சிறந்தவர் யார் என்றால் உங்களில் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடியவர் தான் அதிகமான சிறப்பிற்குரியவர். அப்ப சிறப்பு இருக்குன்னா உங்ககிட்ட எவ்வளவு தக்குவா இறையச்சம் இருக்கிறது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும், அதை பற்றி பேச வேண்டும். நாம 2 குடும்பமும் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய குடும்பமா இன்ஷா அல்லாஹ் வாழணும். அல்லாஹ் தஆலா நம்ம மக்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி தரணும். துஆ செய்யுங்க. இது போன்ற பேச்சுக்களை அங்கு பேச வேண்டும். இதே போன்ற கண்ணியத்திற்குரியவர்களே, 5வது வார்த்தையாக மிக முக்கியமானது இன்ஷா அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு நிச்சயதார்த்தத்தை பற்றி சொல்கிறார். திருமணம் நடைபெறும் என்று நிச்சயிக்கப்பட்ட ஒரு சம்பவத்தை கூறுகிறார். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஒரு பிள்ளைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மருமகனாக, தன்னுடைய பிள்ளைக்கு கணவனாக தேர்வு செய்து அதை நிச்சயப்படுத்துகிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, அந்த நிச்சயதார்த்த சபையிலே மகர் எவ்வளவு தரணும் தெரியுங்களா? 8 வருஷம் என்கிட்ட வேலை செய்யணும். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கறதுக்கு காசு இல்லை. மிஸ்ரை விட்டு விட்டு எந்த அந்த ஆயத்துல மேல வரும் பக்கீர்னு சொல்லுவாங்க. தன்னை மூசா அலைஹிஸ்ஸலாம் பக்கீர்னு அர்த்தம் எதுவுமே கையில இல்ல, நான் உன் பக்கம் தேவையுடையவனாக வந்திருக்கிறேன் என்று சொல்வார்கள். கையில எது காசு பணம் இல்லை. அப்ப எல்லாமே இருக்கிறதுக்கு இடம்லாம் கொடுத்து வேலையும் போட்டு கொடுத்து அந்த வேலைக்கு 8 வருஷம் அல்லது 10 வருஷம் இருப்பீங்களா வேலையில, அந்த கூலி தான் என் பிள்ளைக்கு மகர். அதை பேசி முடிக்கிறாங்க. அப்படி பேசி முடிக்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நான் உங்களை சிரமப்படுத்துகிறேன் என்று நினைக்காதீர்கள். மகரை கேட்டு வாங்குறது அது சிரமம் கிடையாது. அந்த சபையில மகர் எவ்வளவு தருவீங்க என் பிள்ளைக்கு கேட்கலாம். இறையத்திற்குரியவர்களே, இந்த மகரை பேசி முடிச்சுட்டு சொல்றாங்க, சஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாலிஹீன். இன்ஷா அல்லாஹ் என்னை நல்லவராக, நீங்கள் சாலிஹான குடும்பமா என் குடும்பத்தை பாப்பீங்க. இப்படி சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் உங்க பிள்ளை எங்களுக்கு கொடுக்கிற முடிவு பண்ணிட்டீங்க, எங்க பிள்ளை உங்களுக்கு கொடுக்கிற முடிவு பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இந்த திருமணம் இந்த தேதியில நடக்கும். எங்களை நீங்கள் நல்லவர்களாக சாலிஹீன்களாக நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். இப்ப இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நாங்க எவ்வளவு பெரிய ஆள்னு காமிக்கிறோம். எங்க பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்க. நாங்க எவ்வளவு பவர் தெரியுமா? எங்களுக்கு தெரியாத ஆள் கிடையாது. இந்த மாதிரி தன்னை பத்தி காமிக்கிறதுல இருக்க என்ன சொல்றாங்க? நாங்க சாலிஹீன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். எங்க குடும்பம் நல்ல குடும்பம் என்பதை நீங்க பாப்பீங்க. ரவுடி குடும்பம் கிடையாது, அடிச்சு போட்டு போற குடும்பம் கிடையாது, அன்பான குடும்பம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்பதுதான் அந்த நிச்சயதார்த்தத்தில் பேசப்பட்ட வார்த்தை என்று அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே நம்முடைய அந்த சபைகளில் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும் என்ற வார்த்தைகளை மிக முக்கியமாக பயன்படுத்த வேண்டும். காரணம், சூரத்துல் கஹ்ஃபில் வருகின்றது, வலா தகூலன்ன, நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாஇலும் ذلك غدا இல்லா அன் யஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினால் என்பதை சேர்க்காமல், நிச்சயமாக நான் இதை நாளைக்கு செய்து விடுவேன் என்று எதை குறித்தும் கண்டிப்பாக சொல்ல வேண்டாம். வலா தகூலன்ன அடிச்சு சொல்றான். நபியே, நாளைக்கு இதை செஞ்சிருவேன், நானு இதை செய்து முடித்து விடுவேன், இந்த தேதியில கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு என்ன செய்யாதீங்க. கன்ஃபார்மா எதையுமே சொல்லாதீங்க, எதை இணைத்தே தவிர. இல்லா யஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாலே தவிர என்ற வார்த்தையை சேர்க்காமல், இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாமல், இதை செய்து முடித்து விடுவேன், இதை சாதித்து விடுவேன் என்று எதையும் நபியே நீங்கள் கண்டிப்பாக சொல்லக்கூடாது. உறுதியாக எதையும் சொல்லக்கூடாது. அல்லாஹ்வின் நாட்டத்தோடு இணைக்க வேண்டும். எதிர்காலத்தில் எந்த ஒன்றை செய்வதாக தீர்மானிக்கும் பொழுதும் அல்லாஹ்வின் நாட்டத்துடன் சேர்த்தே தவிர தீர்மானிக்க கூடாது என்று அல்லாஹ் தஆலா நமக்கு அழகான கட்டளையை திருக்குர்ஆனில் இடுகிறான். இதே போன்று நாம் புகாரியில் பார்க்கிறோம். ஒரு ஹதீஸ் உள்ளது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரிய ஆட்சி அதிகாரம். அந்த மார்க்கத்திலே
அதிகப்படியான திருமணங்கள் செய்து கொள்ளலாம் என்ற அனுமதி இருந்தது. 70 மனைவி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் இன்று இரவு 70 மனைவிமார்களிடத்தில் செல்வேன், 70 குழந்தைகள் பெறும். அந்த 70 குழந்தைகளையும் அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாது செய்வதற்காக, அறப்போர் புரிவதற்காக நான் அப்படியே அர்ப்பணிப்பேன். நான் என்ன மட்டும் சொல்லல, இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த மனைவி மூலமாகவும் குழந்தை பிறக்கல. அந்த வார்த்தை இன்ஷா அல்லாஹ் மறந்ததுனால ஒரே ஒரு மனைவி குழந்தையை பெற்றுச்சு. அந்த ஷோல்டர் கூட ஒரு ஷோல்டருக்கு இறங்கி போயிருச்சு குழந்தை. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்று மட்டும் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சேர்த்து இருந்தாங்கன்னா 70 குழந்தை பிறந்திருக்கும், 70 குழந்தைகளும் அறப்போரில் கலந்திருக்கும் என்று சொன்னார்கள். எனவே நாம எப்ப இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் வரும்னா, கையில காசு இல்லைன்னா இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் வச்சுக்கலாம், இன்ஷா அல்லாஹ் இந்த மண்டபத்துல கையில காசு இருக்கு என்ன இருக்குன்னு வைங்க, இன்ஷா அல்லாஹ் வராது, பிஸ்மில்லாஹ் வராது. ஒரு வண்டியில உட்கார்ந்தாலே சுப்ஹானல்லதி சக்கரதெல்லாம் எப்ப ஞாபகம் வருது? டிரைவர் ஒரு மாதிரி ஓட்டுறாருன்னா, இன்னும் ஒரு மாதிரி ஓட்டுறாரு, களிமா சொல்லிக்கலாமா? இப்ப ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் சுப்ஹானல்லதி சக்கரெல்லாம் நினைவுக்கு வரல, அல்லாஹ்வை மறந்து விடுகின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வலா தகும் மினல் காஃபிலீன், அல்லாஹ்வை மறந்தவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ்வை மறந்து உங்களுடைய மஜ்லிஸ்களை, சபைகளை அமைத்துக் கொள்ளாதீர்கள். அப்ப அந்த திருமணத்திற்கு முன்பு உள்ள அந்த நிச்சயதார்த்தத்தில் நாம் செய்ய வேண்டியவை இவ்வளவுதான். பிஸ்மில்லாஹ் சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் ஓதணும், இறையச்சத்தை பத்தி பேசிக் கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த தேதியில திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம். அந்த திருமண தேதி முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்? சமீபத்தில் வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏதாவது அன்பளிப்பை நிர்பந்தம் இல்லாமல் பரிமாறிக்கொள்ளலாம். அந்த அன்பளிப்பு உணவு பொருளாக இருந்தால் சாப்பிட்டுக் கொள்ளலாம். உணவு பொருளா இல்ல, டிரெஸ், வாட்ச் இந்த மாதிரி யாராவது கொடுத்துட்டா யதார்த்தமா கேட்டு வாங்கறதெல்லாம் கூடவே கூடாது. அவங்களா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அதை கூட திருமணம் வரை யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. இவ்வளவுதாங்க நிச்சயதார்த்தம். இன்னைக்கு பெரிய மண்டபத்தை முடிச்சிடறாங்க. எதுக்குங்க? நிச்சயதார்த்தத்துக்கு. கணியத்துக்குரியவர்களே, ஹதீஸ்ல வருது, இந்த திருமணத்தை என்ன செய்யுங்க? பகிரங்கமா செய்யுங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நிச்சயதார்த்தத்தை பகிரங்கமா செய்யறாங்க, பெரிய மண்டபத்தை பிடிக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். எத்தனை குமர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்துடலாம். என்ன நடக்குதுன்னு போய் பார்த்தா, நிச்சயதார்த்தம் கல்யாணத்துக்கு மாதிரி நைட்டு 10 மணி வரைக்கும் பந்தி நடந்துகிட்டே இருக்கு. கணியத்திற்குரியவர்களே, ஹதீஸ்ல வருது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது சற்று பலகீனமான ஹதீஸாக இருந்தாலும் கூட நாம் கவனிக்க வேண்டிய ஹதீஸ். அல்ஹிருன் நிகாஹ, திருமணத்தை பகிரங்கப்படுத்துங்கள், வஅஃபுல் ஹித்பத, நிச்சயதார்த்தத்தை மறைத்து செய்யுங்கள் என்று சொன்னார். திருமணத்தை கொஞ்சம் பகிரங்கப்படுத்துங்க, ஆனால் திருமணத்திற்கு முன்பு நிச்சயதார்த்தம் செய்கிறீர்களே, அதை நீங்கள் ரகசியமாக செய்யுங்கள். நிச்சயதார்த்தத்தை ரொம்ப சிம்பிளா செய்யுங்க. இன்னைக்கு அதுவும் பெருசாகிட்டே இருக்கு. ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர், இன்னொருத்தரை பார்த்து இன்னொருத்தர். கணியத்திற்குரியவர்களே, ஹதீஸில் தெளிவாக வருகிறது ஒரு விஷயம், இஸ்தஈனு அலா கலாஇல் ஹவாயிஜி பில் கித்மானி, உங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக அதை நீங்கள் மறைப்பதின் மூலமாக உதவி தேடிக் கொள்ளுங்கள். உங்களுடைய தேவை நிக்காதான அசல் நோக்கம், நிச்சயதார்த்தமா அசல் நோக்கம், அந்த திருமணம் நடக்கணுமா இல்லையா, அதற்கு உதவி தேடுங்கள். எதன் மூலம் அப்படின்னா மறைப்பதின் மூலம். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நிச்சயதார்த்தத்தை பெருசு பண்ணி நிறைய பேரை கூப்பிட்டு உட்கார வச்சவங்க என்ன திரும்ப நடக்குது, இவ்வளவு பெரிய மண்டபத்தை முடிச்சு நிச்சயதார்த்தத்தை இப்படி செஞ்சுட்டானே அப்படின்னா பெரிய புளியா மரத்தை பிடிச்சிட்டான், இதை எப்படியாவது கட் பண்ணணும். பெரிய பணக்கார பிள்ளைகிட்டதான் போயிருக்காங்க பெண் பேசி, இந்த மண்டபத்தை பார்த்தா, நிச்சயதார்த்தத்தை பார்த்தாலே அந்த பெண் வீடு எப்படி தெரியுது, பெரிய பணக்கார குடும்பத்துல போயிட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு இந்த பொறாமை கொள்ளக்கூடியவர்களால் அந்த நிக்காவை எப்படிலாம் கட் பண்ண முடியுமோ கட் பண்ண முயற்சி பண்றாங்க. காரணம் என்ன, இவர் பகிரங்கப்படுத்திட்டாரு.
அதை மறைப்பதின் மூலம் அந்த காரியம் நிறைவேறுவதற்கு நீங்கள் உதவி தேடிக் கொள்ளுங்கள். எல்லா விஷயத்தையும் எல்லோரிடத்திலும் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்ன அவசியம் இருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை விஷயத்தை ரகசியமா வச்சிருந்திருக்காங்க தெரியுங்களா? ஹுதைஃபத்து முதல் யமான்ற ஒரு சஹாபி, அந்த சஹாபி கிட்ட மட்டும் சில விஷயத்தை சொல்லி வைப்பாங்க, யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வைப்பாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 10 வருடம் பணிவிடை செய்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட ரசூலுல்லாஹ் ஒரு ரகசியத்தை சொல்லி வச்சிருக்காங்க. அவங்க அம்மா யதார்த்தமா ஏன்பா லேட்டு அப்படின்னும் போது அந்த ரசூலுல்லாஹ் ஒரு வேலையை செய்ய சொன்னாங்க. அந்த வேலையை செஞ்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி என்ன வேலைக்கு போன? சொல்ல மாட்டேன்ட்டாங்க. யார் கேட்கிறா? அம்மா கேட்கறாங்க, சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம எடுத்து பத்தியும் யார்ட்டையும் சொல்லிடாத, உங்ககிட்ட மட்டும். நீ என்ன பண்ணுவா? முதல்ல போய் மனைவி கிட்ட சொல்லுவான், யார்ட்டையும் சொல்லாத, உங்ககிட்ட மட்டும். அந்த பொம்பளை பக்கத்து வீட்டுக்காரம்மா கிட்ட கூப்பிட்டு யார்ட்டையும் சொல்லாத ஊருக்குள்ள தெரிஞ்சு. ஆச்சரியம், யார்ட்டையும் சொல்லல, ஒரு ஆள்கிட்ட தானே சொன்னேன், ஊருக்குள்ள தெரிஞ்சிச்சுன்னா ஒரு ஆள்கிட்ட சொன்னீங்கல்ல. அனசரதிகள் சொல்றாங்க, எங்க அம்மா கிட்ட கூட நான் சொல்ல மாட்டேன். சாபித்துல் பன்னானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க அனஸ் இப்னு மாலிக் பிற்காலத்துல தாபி ரொம்ப டியர் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அந்த ஹதீஸ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு ரகசியத்தை சொன்னாங்க, எங்க அம்மா கிட்ட கூட நான் சொல்லல, அவ்வளவுதான். இவங்க கேட்கறாங்க, சரி அது என்னன்னு? எங்க அம்மா கேட்கும் போதே சொல்லல, உங்க கிட்ட கேட்பாங்க, சொல்லுவேனா? கணியத்திற்குரியவர்களே, இப்படி விஷயங்களை சில விஷயங்களை மறைச்சு செய்யணும். இன்னைக்கு என்ன நடக்குது? நிச்சயதார்த்தத்தையே பயங்கர கிராண்டா பண்றாங்க. இஸ்ராப் நடக்குது. இஸ்ராப் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. கணியத்திற்குரியவர்களே, இந்த இஸ்ராப்னால எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்படுகிறது, வீண் விரயங்கள் நடைபெறுகிறது. எத்தனை நிக்காவை பார்த்தா கண்ணீர் வடிக்க வேண்டியிருக்கு. நம்ம மண்டபத்துல உட்கார்ந்து இருக்கோமா இல்ல திரையரங்கில் அமர்ந்திருக்கின்றோமா என்று தெரியவில்லை. அவ்வளவு பெரிய மண்டபங்களை பிடிக்கிறார்கள். இதெல்லாம் தவிர்க்க வேண்டியவைகள் என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, பரக்கத்து எதுல இருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பரக்கத்தான திருமணம் எது? எல்லாம் போய் பாரக்கல்லாம் சொல்லிட்டு வந்துட்டா பரக்கத்தா நிக்கா ஆயிருமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பரக்கத்தான நிக்கா எது தெரியுமா? எந்த திருமணத்தில் செலவீனங்கள் குறைவாக நடக்குமோ அந்த திருமணம் பரக்கத்தான திருமணம் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நிச்சயதார்த்தமே பெருசா நடக்குது. எனவே கணியத்திற்குரியவர்களே, இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். இப்ப இந்த தொடர்ந்து நம்ம நிக்காவை பத்தி பேசிட்டு இருக்கோம். இதை ரொம்ப நாளா பேசலாம் நினைக்கும் போது ஒரு கல்யாணம் நடக்கும். அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க? போன வாரம் அஜத் நம்ம கல்யாணத்துக்கு வந்தாரு, அதனால பேசுறாரு நம்ம கல்யாணத்தை பத்தி. இந்த முகலால நிறைய பேர் வந்து நாங்க எல்லாம் தெரிஞ்சோம் அப்படின்னு. அதனால நான் விடுற மாதிரி இல்லை. இப்ப யாரு நிக்காக நடக்குதோ நடக்கல, தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கனால எல்லாத்தையும் பேசி முடிப்போம். திருமணத்தினுடைய அழகான சட்டங்கள், கணியத்திற்குரியவர்களே, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து செய்ய வேண்டிய சட்ட திட்டங்கள். திருமணம் என்றால் என்ன? அடுத்து திருமணத்துடைய சட்டங்களை இன்ஷா அல்லாஹ் சொல்வோம். திருமணத்தை பற்றி நபி அவர்கள் சொன்னார்கள், வலி இல்லாமல் திருமணம் நடக்காதுன்னு சொன்னாங்க. எத்தனை திருமணங்கள் வலி இல்லாமல்? நிறைய பேருக்கு வலினா யாருன்னு தெரியல. ஒரு நிக்கால போய் தப்தரை எடுத்து பேரெல்லாம் பதிவு செய்யறோம். வலினா யாருக்கு சொல்லுவாங்க? முதல் வலி. ஒரு பெண்ணுக்கு வலி யாரு அப்படின்னா சொந்த தகப்பன் தான் முதல் வலி. அவரு உட்கார்ந்து இருக்காரு, முழுசா உட்கார்ந்து இருக்கிறாரு. சொல்றாரு, எங்க அண்ணன் பேரை எழுதுங்க, உங்க அண்ணன் பேரை சாட்சியில எழுதிக்கலாம்னா, அச்சத்து வலி இடத்துல என் பேரை எழுதுனீங்க, எங்க அண்ணன் சண்டைக்கு வருவாரு, தயவு செஞ்சு எங்க அண்ணன் பேரை எழுதுங்க. நாம சொல்லிட்டோம், உங்க அண்ணன் பேரை எழுதுறதா நாங்க எழுது போயிடுவோம். வலி இடத்துல யாரு பேரை எழுதணும்னு தெரியல. அண்ணனுக்கு பயந்து இவருடைய திருமணத்துல வலியாக அண்ணன் பேர் கொடுக்கிறார். வலி யாரு என்று கூட இந்த சமுதாயத்துக்கு தெரியவில்லை. அந்த இடத்துல யாரு பேர் போடணும்னு தெரியல. சில பேருக்கு சாட்சியா போட்டா அல்லாஹ் தலகால் புரியாது. அப்படியே வந்தவா வந்து நான் தான் சாட்சி, இந்த பேர் எழுதுங்க. இது சாட்சினா என்ன? சபையோர் அனைவர்களும் சாட்சி தான், ஞாபகத்துக்கிறீங்க. அதனால வலி என்றால் என்ன, சாட்சினா என்ன, இதெல்லாம் அடுத்தடுத்த வாரங்கள் சொல்லப்படும். கோச்சிக்கரோட சட்டத்தை சொல்லும் போது சாட்சினா யாரு அப்படின்னா நிக்காவுக்கு வந்திருக்கிற எல்லாருமே சாட்சி தான். அதே மாதிரி சாட்சி சில சமயம் என்ன பார்த்தீங்கன்னா யார வேணாலும் சாட்சி. நம்ம அதான் சொல்ல, சபையோர் அனைவர்களும் சாட்சி தான். அந்த புக்ல ரெக்கார்டு பண்றதுக்கு 2 இடம் தான் இருக்கு. அதனால 2 பேர். இன்னொன்னு என்னன்னு சொன்னா குறைஞ்சது 2 பேர் சாட்சியா இருக்கணும். அதனாலதான் 2 இடம் ஒரு விட்டு வச்சிருக்காங்க. இல்லைன்னு சொன்னா சாட்சி என்பது யாராக வேணாலும் இருக்கலாம். ஒரு சம்பவத்துக்கு சாட்சி யார் வேணாலும் இருக்கலாம்.
உதாரணத்துக்கு பாருங்க, ஒருத்தர் ஒரு பொருளை திருடிட்டார், யார் சாட்சி? அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் சாட்சி தான். அது மாதிரி திருமணம் நடைபெறுகின்ற அந்த சபையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அனைவர்களும் சாட்சி. குறைந்தது 2 பேர் சாட்சி இருக்கணும். அந்த 2 பேர் யாருன்னு தெரியணும். அதற்காக வேண்டித்தான் 2 இடம் விட்டு வச்சிருக்காங்க அந்த காலத்துல. ஒண்ணாச்சுங்களா? 2வது, பெண் வீட்டுல இருந்து ஒரு சாட்சி, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஒரு, அப்படி எல்லாம் கிடையாது. ஆனா நடைமுறையில அப்படி இருக்கு. தயவு செஞ்சு அதற்கு என்ன செஞ்சிடாதீங்க. யாராவது விட்டீங்கன்னா எங்க இதுல இருந்து சாட்சி போடலன்னு போடலாம். பெண் வீட்டுல இருந்து ஒரு ஆளு, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஒரு ஆள். யதார்த்தமா ஒரு திருமணத்துல 2 சாட்சி யார் பேர் எழுதிட்டாங்க? மாப்பிள்ளை வீட்டு சார்பு எழுதிட்டாங்க அல்லது பொண்ணு வீட்டு சார்பு எழுதினாங்க. சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது. அதே போல சாட்சியா இருக்கிறவங்க அந்த பெண்ணை போய் பார்த்துட்டு வரணும்னு அவசியம் இல்லை. நிறைய நிக்கால சாட்சி சம்பந்தமே இல்லாத அந்நிய ஆள் இருக்கிறாரு. தப்தர் வெளியிட்டு அத்தை போய் கையெழுத்து கிளம்பிட்டாரு. யாரு சம்பந்தமே இல்லாத ஆளு போய் பொண்ணு ஒத்துக்கிட்டியாம நீ யாரு? நீ பார்க்கவே கூடாது அந்த பிள்ளைய. சாட்சினா பிள்ளைய பார்த்துடலாமா? சாட்சி என்றால் அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்ற எந்த சட்டமும் கிடையாது. அந்த சபை தான் நிக்காங்க. அந்த சபை இருக்குல்ல, அந்த சபைதான் நிக்கா. அந்த நிக்கா நடைபெற்ற இடத்தில் நான் இருந்தேன், அவ்வளவுதான் சாட்சியை தவிர சாட்சி போய் பொண்ணுகிட்ட போட்ட பார்த்து நீ ஒத்துக்கிட்டியா எல்லாம் கேட்கணும் அவசியம் இல்லை. வழி சொல்றாருல்ல, என்னுடைய பெண்ணை உங்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்து விட்டேன் அப்படி சொல்லும் போது அதை நம்ம பார்க்கிறோம்ல, அவ்வளவுதான் சாட்சி. கணியத்துக்குரியவர்கள், எனவே இது போன்ற சட்டங்களை எல்லாம் தெரிந்து அமல் செய்கின்ற நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.